கொள்ளு பொடி ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபி எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. கடாயில் 1 கப் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் கொள்ளு ஆட் பண்ணி அதையுமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. 1/2 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையுமே நல்லா வறுத்து தனியாக வச்சுருங்க. 1/2 கப் மல்லாட்டை ஆட் பண்ணி அதையுமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நெடி வராது. நெக்ஸ்ட்டு 1/4 கப் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 15 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துருங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருளுமே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொள்ளு பொடி ரெடி. இந்த கொள்ளு பொடியை சாதத்து கூட ஆட் பண்ணி நெய் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.